திருச்சி திருவெரும்பூர் மாநகராட்சி 40வது வார்டு பர்மா காலனி பகுதியில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் பரிதவிக்கும் பொதுமக்கள். தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள மாநகராட்சி 40வது வார்டு பர்மா காலனி பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் அடிப்படை வசதிகளான சாக்கடை வசதி, குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி ஆகிய எதுவுமே இல்லை எனவும், மேலும் இந்த பகுதியில் தெரு விளக்குகளும் எரியவில்லை எனவும், இங்குள்ள மின்கம்பங்கள் அனைத்தும் சேதமடைந்து எந்த நேரத்திலும் கீழே விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த பகுதியில் உள்ள குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் கழிப்பிட வசதி இல்லாததால் பொதுமக்கள் இயற்கை உபாதைகள் கழிப்பதற்கு மிகுந்த சிரமமாக இருப்பதாகவும், மேலும் சாக்கடை வசதி இல்லாததால் மழை காலங்களில் தண்ணீர் நிரம்பி வீட்டிற்குள் வருவதாகவும், இதனால் டெங்கு, மலேரியா போன்ற கொடிய வைரஸ் நோய்கள் வருவதாகவும், இது குறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமும் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இதனை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உடனடியாக இந்த பகுதியில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். 4 வருஷமாக இந்த போஸ்ட் கம்பத்தை மாற்ற சொல்லிட்டு இருக்கோம், மாற்ற மாட்டேன்றாங்க. இந்த போஸ்ட் மரம் நிலைய பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நாளைக்கு ஏதாவது இது விழுந்துச்சுன்னா எல்லா வீடும் சீட்டு வீடு என்ன ஆகுறது? எங்கள் நிலமை பிள்ளை குட்டிங்கெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களாக இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு சரி பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. லைட் எரியலை, அதை போட்டு விட சொன்னதுக்கு கம்பத்தை மாற்றினா தான் போட்டு விடுவோன்னு சொல்லிட்டாங்க. அது என்ன ஏதுன்னு எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். அதே மாதிரி சாக்கடையை பாருங்கள், இந்த சாக்கடையிலேருந்து மழை வந்துச்சுன்னா தண்ணி வீட்டுக்குள்ளே வருது, பாம்புங்க வருது, சாக்கடை புழு எல்லாம் வருது. அதாலே வியாதி வருது பிள்ளைங்களுக்கு. பச்சை பிள்ளைங்களை வச்சு சாக்கடை தண்ணி மழை தண்ணி ஒன்றா இருக்குது. நாங்கள் எப்படி இந்த சாக்கடையில் போய் பிள்ளைங்களை வச்சு நாங்கள் இருக்கிறது? சாக்கடை அள்ளுறாங்க, ஆனால் தண்ணி போக வழி இல்லை. சாக்கடை இப்போ பெருசாகவும் இல்லை, கட்டியும் தரமாட்டுறாங்க. வாய்க்காவிலே போய் அந்த லாஸ்ட் வரை எடுத்து விடணும். அள்ளி வாசலில் போட்டு அள்ளி போட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு வந்து அல்லதாமா சொன்னாங்க, தண்ணி போடுறோம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. தெரிலனா அப்புறம் அந்த தண்ணி நாங்கள் கட்டிக்கங்கன்னா அப்புறம் நாங்கள் எப்படி பிள்ளை குட்டி வச்சுட்டு இருக்கிறது? சாக்கடை தண்ணி மிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போனால் அந்த வியாதி என்ன வருது? புழுவெல்லாம் வருது, சாக்கடை புழுவு. பைப்பும் இல்லை எங்களுக்கு, தண்ணி மெய் தான் வேணும். மழை வர்றப்ப ஒரு வாட்டி இங்கே பாருங்க, அப்போ தெரியும் எங்கள் வாசல் வெறும் புழுவாக மிக்கும். வாசல்ல மழை விட்டுச்சுன்னா வெறும் புழுவு, பாம்பு எல்லாம் வரும். எங்களுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்க சொல்லுங்க. பொது டாய்லெட் ஒன்று கட்டித்தர சொல்லுங்கள். எங்களுக்கு டாய்லெட் கழிவறை இல்லை. எங்களுக்கு டாய்லெட்டு, பொது பைப்பு, வீட்டுக்கு ஒரு பைப்பு இழுத்து தர சொல்லுங்கள். எங்களுக்கு மெயின் அதுதான் எங்களுக்கு வேணும். காவேரி தண்ணி இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறது? இங்கே பொது பைப்பே கிடையாது. குடிநீர் வசதிக்கு அவங்க கையை கொண்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் எங்களுக்கு அந்த எல்லா வசதியும் கொஞ்சம் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள்.